எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 13 டிசம்பர் மாசம் 2025ஆம் வருஷம். கிழமைன்னு பார்த்தா சனிக்கிழமை. தமிழ்ல இது கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பாப்போம். விசேஷம், இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால பெருமாள் மற்றும் சனி பகவான் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். திதி, இன்னைக்கு தேய்பிதை நவமி திதி, இரவு 8:49 மணி வரை. நட்சத்திரம், காலையில 10:30 மணி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஹஸ்தம் நட்சத்திரம். நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க. காலையில 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. மாலையில 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய நேரம். ராகு காலம் காலையில 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். குளிகை காலையில 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம், இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அதனால வண்டி வாகனத்துல போகும்போது அதிக கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சரி, இப்போ 12 ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியலில் உள்ளபடி சுருக்கமா பார்ப்போம். மேசம், உங்களின் அதிக நம்பிக்கையை நல்ல வகையில் என்று பயன்படுத்துங்கள். நீங்கள் அதிக செலவு செய்வதை தடுக்கும்போதுதான் உங்கள் பணம் உங்கள் வேலைக்கு வரும். இன்று நீங்கள் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும். அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள் என்று. வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இன்றைய நாட்களில் உங்களுடைய சில நண்பர்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் மற்றும் நீங்கள் அவர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் மது, பீடி போன்ற போதைப் பொருட்கள் சேவை செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. இன்று உங்கள் துணையின் வெகுளித்தனமான செயல்கள் உங்கள் நாளை மகிழ்ச்சி மிக்கதாக ஆக்கும். நண்பர்களுடன் கிசுகிசுப்பது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து தொலைபேசியில் பேசுவதும் ஒரு தலைவலியாகும். அதிர்ஷ்ட எண் 2. ரிஷபம், முதியவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இதன் மூலம் நீங்கள் பயனடையலாம். நண்பர்களுடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள், ஆனால் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருங்கள். அன்புக்குரியவருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. பயணம், பொழுதுபோக்கு மற்றும் கூடி பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்புள்ளது. உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் துணை மேலும் அதிகமாக உங்கள் காதல் வசப்பட வைக்க செய்வார்கள். பயணத்தின் போது இன்று தெரியாதவர்கள் உங்களை வருத்தப்பட வைப்பார்கள். அதிர்ஷ்ட எண் 1. மிதுனம், உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய சுய மேம்பாட்டு திட்டங்களில் சக்தியை செலவிடுங்கள். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம் மற்றும் நீங்கள் பணத்தை பெறலாம். விஷயங்களை கட்டுப்பாட்டில் வைத்திட சகோதரருக்கு உதவுங்கள். மோதல்களுக்கு தேவையில்லாமல் இடம் தராதீர்கள், மாறாக சுமூகமாக அவற்றை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாள் இது. அந்த இனிமை தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சிதறியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த திட்டமிடுவீர்கள், ஆனால் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்காது. இன்று உங்கள் துணை ஒரு அழகான சர்ப்ரைஸை உங்களுக்கு அளிப்பார். உங்கள் இளைய சகோதரருடன் சுற்றுப்பயணம் செல்லக்கூடும், இதனால் உங்கள் இருவரின் உறவு வலுப்படும். அதிர்ஷ்ட எண் 8. கடகம், ஒவ்வொருவரும் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள். அதில் உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம். இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெற முடியும். நவீனத்தின் மீது கவனம் செலுத்தி உங்களின் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸின் உதவியை நாடுங்கள். உடன் யாரும் இல்லையானால் உங்கள் புன்னகைக்கு அர்த்தம் கிடையாது, சிரிப்புக்கு சப்தம் கிடையாது. இன்று மனதை சோதித்து பார்ப்பீர்கள். சிலர் செஸ் குறுக்கெழுத்து விளையாடுவீர்கள், மற்றவர்கள் கதை, கவிதை எழுதுவீர்கள் அல்லது எதிர்கால திட்டங்களை தயாரிப்பீர்கள். இன்று உங்கள் துணையின் ஏற்பட்ட பிணக்கு இனிமை நினைவுகளை நினைவு கூர்வதால் தீரும். இந்த வாய்ப்பை நவிழவிடாதீர்கள். நாள் முழுவதும் உட்கார்ந்து சலிப்பதை விட எழுத்தை எழுதுங்கள் அல்லது ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை படியுங்கள். அதிர்ஷ்ட எண் 3. சிம்மம், உணவுக்கு உப்பு சுவை சேர்ப்பதைப் போல சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் தேவை. அப்போதுதான் மகிழ்ச்சியின் மதிப்பை நீங்கள் உணர்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செல்லப் போகிறீர்கள் என்றால் பணத்தை சிந்தனையுடன் செலவிடுங்கள். பணத்தை இழக்க முடியும். இன்றைக்கு எல்லோருமே உங்களுக்கு நண்பராக இருக்க விரும்புவார்கள். அதை ஏற்பதில் நீங்கள் மிக்க மகிழ்ச்சியடைவீர்கள். சில பிக்னிக் இடங்களுக்கு செல்வதன் மூலம் காதல் வாழ்க்கையை பிரகாசமாக்குவீர்கள். பயணத்திற்கான வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும். வீனஸ் போன்றவர்கள் பெண்கள், மார்ஸ் போன்றவர்கள் ஆண்கள். ஆனால் இன்று வீனஸும் மார்ஸும் ஒன்றிலொன்று கரைந்து உருகும் நாள். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் இன்று உங்களுக்கு தேவைப்படலாம். அவர்களுக்காக நேரம் ஒதுக்க முயற்சி செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 1. கன்னி,
நண்பர் அல்லது தெரிந்த ஒருவரின் சுயநலமான நடத்தை உங்கள் மன அமைதியை கெடுக்கும். இன்று பணநிலை செழிப்பாக இருக்கும். இதன் மூலம் இன்று நீங்கள் கடன்களிலிருந்து விடுபடலாம். இன்று உங்களுக்கு நவீன தோற்றம், நவீன அவுட்ஃபிட், நவீன நண்பர்கள் அமையலாம். கண்கள் பொய் சொல்வது கிடையாது. இன்று உங்கள் இணையின் கண்கள் ஒரு சிறப்பு செயலை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை மத வேலைகளில் செலவிட